வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்றைக்கான தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லோரும் குடியரசு தினம் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிங்களா? நாடு முழுக்க நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். டெலகிராம் சேனலில் என்ன கொடுத்துருப்போம்னு நம்ம பார்த்தோன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? இன்றைக்கான தகவல் என்ன? முதல் தகவல், இம்பார்ட்டண்ட் டேஸ். ஜனவரி 26 நிறையா இம்பார்ட்டண்ட் டேஸ் இருக்குங்க. ஹாப்பி ரிபப்ளிக் டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி, வேர்ல்டு லெப்ரசி டே. அது பார்த்திங்கன்னா ஜனவரி லாஸ்ட் சண்டேல தான் செலிப்ரேட் பண்ணுவோம். வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, எஜுகேஷன் டே, இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. அப்புறம் ஜனவரி 27 அதாவது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. இதெல்லாம் என்ன நாள்? ரிபப்ளிக் டே நமக்கு தெரியும். அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட், பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. அடுத்தது க்ளீன் எனர்ஜி. க்ளீன் எனர்ஜினா நம்ம என்ன பார்க்க போகிறோம்? க்ளீன் எனர்ஜி அப்படின்னா மக்களுக்கும் பூமிக்கும் சுத்தமான சக்தி, அதாவது சுத்தமான காற்று, சுத்தமான நீர், இது எல்லாமே இப்போ சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. அதுக்காக இந்த டேவை கொண்டாடுற எல்லாமே சுத்தமாக இருக்கணும், பூமிக்கும் சரி அதில் வாழ்கிற மக்களுக்கும் சரி சுத்தமாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேவை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி கொண்டாடுறோம். அடுத்தது வேர்ல்டு லெப்ரசி டே. அதோட தீம் பார்த்தோன்னா யுனைட், ஆக்ட், எலிமினேட். அதை ஜனவரி லாஸ்ட்டு சண்டே கொண்டாடுவோம். அதுதான் நேற்று 26 நம்ம இந்த வருஷம் அந்த நாளில் வந்திருக்கு. அடுத்தது வேர்ல்டு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. அதோட தீம் பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் டெலிவரிங் ஆன் இட்ஸ் கமிட்மெண்ட் டு எஃபிஷியன்சி, செக்யூரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இதுதான் அதோட தீமை, அதாவது 2025க்கு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. ஹோலோகாஸ்ட் அப்படின்னா 2வது உலகப் போரின் போது நாசி, ஜெர்மனி மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள நாடுகள் மற்றும் உதவியாளர்களால் 6 மில்லியன் யூதர்கள் அசாதாரணமாக கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இனப்படுகொலைன்னே சொல்லலாங்க. அந்த இதை ரிமெம்பர் பண்ணுற நாளாக தான் இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே ஜனவரி 24 அன்றைக்கி நினைவு கூறுறோம். அடுத்தது இந்திய இராணுவத்தோட பலம். நேற்று ஃபுல்லாக மாநிலங்கள்லேயும் சரி, இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள், இந்தியாவில் அப்புறம் இந்திய நாட்டோட தூதரகங்கள், வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் நம்ம குடியரசு தினம் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதோட இந்திய இராணுவத்தோட பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டேங்கருங்க, மிலிட்ரி டேங்கரு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். உள்ள என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவ வலிமையோடு இருக்கிற 140 நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14,45,000 தரைப்படை வீரர்கள் கொண்டிருக்கிறதுல இந்தியா 2வது இடம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு டேங்கர் அது மட்டும் நம்ம இந்திய இராணுவத்தில் 4,614 இருக்கணும். இராணுவ விமானங்கள் நம்மளது முப்படை இல்லைங்களா. இந்தியாவோட இராணுவ வலிமை எதை வச்சு சொல்கிறோம்? நம்ம படைகளை வச்சு தான் சொல்லுவோம். அதாவது தரைப்படை, கடற்படை, விமானப்படை, நம்ம முப்படைகளோட இது இந்தியா. அதை பார்த்தோம் அப்படிங்கும்போது தரைப்படையில் டேங்கர் 4,614, இராணுவ விமானங்கள் 2,210, ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா 807, கப்பல் பார்த்தோம்னா 295 இருக்குது. இதோட விவரம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா தரைப்படையில் 14,45,000 பேர் சொன்னோம் இல்லைங்களா. அது இந்தியா 2வது இடத்துலையும், சீனா 20 லட்சம் வீரர்களோட முதல் இடத்துலையும், அமெரிக்கா வல்லரசு நாடான அமெரிக்கா பார்த்திங்கன்னா 13,90,000 வீரர்களோட 3வது இடத்துலையும் இருக்கிறாங்க. நம்மளோட டேங்கோட எண்ணிக்கை மட்டும் 4,614. அதில் M777 ஹாவிட்சர் அதிநவீன பீரங்கி ஆயுதமும் அதில் வச்சுருக்காங்க, நம்ம மிலிட்ரியில் இருக்குங்க. அப்புறம் இராணுவ விமானங்கள் பார்த்தோம்னா 2210 பார்த்தோம் இல்லைங்களா. அது பார்த்திங்கன்னா அதில் ரஃபேல் விமானங்கள்னு சொல்லுவோம். அதில் 36 இருக்குங்க. இந்த விமானம் எதுக்கு அப்படின்னா
துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பொருத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஹெலிகாப்டர் மட்டும் 807. கடற்படையில் பல நவீன தொழில்நுட்பத்துடன் நீர்மூழ்கி கப்பல், விமானம் தாங்கி கப்பல், ஆயுத கப்பல்னு மொத்தம் 295 கப்பல் இருக்குங்க. அதில் 18 நீர்மூழ்கி கப்பலும் போர் விமானம் தாங்கி சொல்கிற கப்பல் பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்தோடு சேர்த்து 2 இருக்குங்க. இது தாங்க நம்ம இந்திய இராணுவத்தோட பலம். அடுத்த தகவல் பத்ம விருதுகள். நம்ம இந்திய இராணுவம் பார்த்திங்களா 140 நாடுகளில் 4வது இடத்துல இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், முதல்ல யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா 2வது, சைனா 3வது இருக்காங்க. நாம் 4வது இருக்கோம். அடுத்தது பத்ம விருதுகள். நாட்டின் மிக உயர்ந்த குடியிருப்பு விருதுகளில் ஒன்றுன்னு சொல்கிறது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ இந்த விருதுகள் பல்வேறு துறைகளில் இருக்கிற அதோட செயல்பாடுகளை வச்சு கொடுக்குறாங்க. அது எப்போ சொல்லுவோன்னா குடியரசு தின நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா, அப்போ தான் வந்து அங்கே அறிவிக்கப்படுறாங்க பத்மஸ்ரீ விருதுகள். இந்த ஆண்டில் பார்த்தோன்னா 2025 ஆண்டுக்கான பட்டியலின்படி 139 பத்ம விருதுகள் வந்து வழங்கப்படுது நாடு முழுவதும். அதில் 10 வந்து வெளிநாட்டவர்கள் இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் இருக்குங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா கலை, சமூக சேவை, பொது வேலை, அறிவியல் மற்றும் பொறியியல், வர்த்தகம் மற்றும் தொழில், மருத்துவம், இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சிவில் எல்லாத்துலேயும் எல்லா துறைகள்லேயும் சிறந்த சேவைக்காக இது வழங்கப்படுது. இந்த விருது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தின் போது தான் அறிவிக்கப்படும். இந்த விருது வந்து இந்தியாவினோட ஜனாதிபதியின் கையால் பெறுவோம். அங்கே ராஷ்டிரபதி பவனில் தாங்க. 2025 ஆண்டு பட்டியலின்படி தான் இப்போ நம்ம பார்த்தது. 139 பத்ம விருது, 7 பத்ம பூஷன், 139 பத்ம விருதுகளில் 7 பத்ம விபூஷன், 19 பத்ம பூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றவர்களில் 23 பேர் பெண்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் இருக்காங்க, சோபனா பரதநாட்டிய கலைஞர் சோபனா இருக்காங்க, நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் இருக்காங்க, ஸ்ரீனி விஸ்வநாதன் அவர்களும் இருக்கார். அடுத்த தகவல் போகலாம். நம்ம நாட்டோட குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து சனிக்கிழமை ஒரு மக்களுக்காக ஒரு உரையாற்றியிருப்பாங்க பார்த்திங்களா. அதில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட வளர்ச்சியை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உலக அளவில் அறிவுசார் சொத்துரிமை தாக்கல் செய்வதில் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விண்கலன் ஒருங்கிணைப்பில் உலகின் 4வது நாடாக இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ போன மாதம் ஸ்பேடெக்ஸ் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதோட இணைப்பில் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதில் 4வது நாடாக நம்ம இந்தியா இருக்குது. அடுத்தது பிரதமர் அதிபர் முன்னிலையில் கையொப்பம். குடியரசுத் தலைவர் இவர் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவோட அதிபருங்க. இவர் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. இந்தோனேசியா அதிபரும் பிரதமர் நரேந்திர மோடியும் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் வர்த்தக ரீதியிலான உறவுகளுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அப்போது கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், கலாச்சாரம், எண்ம மேம்பாடு, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் 5 ஒப்பந்தங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மீட்டிங் இவர் தாங்க நம்ம 76வது குடியரசு தினத்துக்கு சிறப்பு தலைவராக இருந்தார். இவர் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபோவோ சுபியாந்தோ. இவர் பேர் பிரபோவோ சுபியாந்தோ, இந்தோனேசியா அதிபர். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இராணுவ குடியரசு தின விழாவில் இந்தோனேசிய இராணுவம் அணிவகுப்பது இதுவே முதல் முறை. நம்ம இராணுவம் மட்டும்தான் அணிவகுப்பு இருக்கும் குடியரசு தினத்தில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் தான் இந்தோனேஷிய இராணுவம் அணிவகுப்பது முதல் டைமுன்னு சொல்லியிருக்காங்க. 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க ஜனவரி 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்துருக்காங்க. 10வதாக சேர்ந்துருக்காங்க. முதல்ல இந்த பிரிக்ஸுக்கு வந்து சிந்தனையில் தோணுனது யார் அப்படின்னா ரஷ்யாவுக்கு தாங்க இது முதல்ல சிந்தனையில் தோன்றிருக்கு. இப்போ 10வது நாடாக இணைஞ்சது தான் இந்தோனேஷியா. அடுத்தது தகவலின் சில துளிகள் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினத்தை நம்ம கொண்டாடணும் இல்லைங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து
என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இதில் கலந்துக்கிட்ட அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட நம்ம முதல்வர் சொன்ன விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் மொழிப்போர் தியாகிகள் தினம்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த ஜனவரி 25 இப்போ இதுக்கு மேலே தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாள்னு கொண்டாடுறதா அறிவிச்சிருக்காரு. முதல்வர் வந்து தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாள்னு இதுக்கு மேலே சொல்லுவோன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அடுத்தது 2021 ஜூலையில் கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னும் அதோட தலைவர் பொறுப்பு யார் வகிக்கிறாங்கன்னா மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரியும் நமக்கு, அவரு தாங்க. 2021 ஜூலையில் தான் கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகமே உருவாகியிருக்கு. அதோட தலைவர் அமித்ஷா தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க, மத்திய பிரதேச மாநிலம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே பார்த்திங்கன்னா ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லாம் மதுக்கடைகள் மூட சொல்லி மாநில முதல்வர் மோகன் யாதவ் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்சியில் நிறைய ஸ்ரீரங்கம் இருக்குது, சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கிற இடமா இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு 17 இடங்களில் மதுக்கடைகளை மூட மாநில முதல்வர் உத்தரவே போட்டாருங்க. அவர் பேர் என்னன்னு, மாநில முதல்வர் பேர் மோகன் யாதவ். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சும்மா ட்ரையல் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து 17 இடங்களில் தான் மதுக்கடைகள் மூட நான் உத்தரவு போட்டிருக்கேன், இனிமேல் தான் இருக்குது, மாநிலம் ஃபுல்லாக வந்து அதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பூரண மது விலக்கு. நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த பூரண மது விலக்கு எலெக்ஷன் டைமில். அதை வந்து அங்கே வந்து 17 இடங்களில் இப்போ வந்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த இறைச்சி கூட கோயில் சைடில் வந்து இறைச்சி கடைகள் கூட இருக்கக்கூடாது, ஹோட்டலில் இறைச்சி கூட இருக்கக்கூடாதுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது அந்தளவுக்கு இன்னும் இதாக சொல்லலை. ஆனால் இது வந்து மதுக்கடைகள் மூடுறது வந்து ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டாங்க, உத்தரவும் போட்டுட்டார் மோகன் யாதவ். அடுத்து பார்த்தோம்னா, சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம். யூசிசி பற்றி நம்ம பார்த்துருப்போம், நம்ம கடந்த வீடியோகளில் பார்த்துருப்போம். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் உத்தரகாண்ட். எப்போன்னா ஜனவரி 27 இன்னிலிருந்து அது அமல்படுத்தப்பட்டது. யார்? முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் அதை அறிவிச்சிட்டாரு. யூசிசின்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். அதாவது கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் திருமணங்கிறது பலதார திருமணம்லாம் தடை செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி ஹலால் அதையும் தடை செஞ்சுட்டாங்க. எல்லாம் ஒன்று தான், எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் கிடையாது. மதத்துக்கு மதம் நமக்கு வேறுபாடு இருந்தது இல்லைங்களா, அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. இது வந்து எக்ஸப்ட் பழங்குடி மக்களுக்கு இது கிடையாதுங்க. பழங்குடி மக்களுக்கும் இந்த சட்டத்துக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, சம்மந்தமும் இல்லை. மற்றபடி மாநிலத்தில் இருக்கிற எல்லா இதுக்கும் ஒரே சட்டம்தான். யாராக இருந்தாலும் சரி, சொத்து பிரித்தாலும் ஆணுக்கு பெண்ணுக்கு சமம், அந்த மதத்துக்கு இந்த மதத்துக்கு சமம். அப்புறம் என்ன சொல்கிறது, திருமணம் சமம், குழந்தைங்கள தத்தெடுத்த அதுவும் சமம். இந்த மதத்துக்கு ஒன்று அந்த மதத்துக்கு ஒன்றெல்லாம் கிடையாது இனிமேல். அதோட அடித்தளம் போட்டது இந்தியாவில் முதல் மாநிலம் உத்தரகாண்ட் தாங்க. அது அவர் பார்த்திங்கன்னா முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தான் அந்த உத்தரவை தைரியமாக போட்டிருக்காரு. அது இல்லாமல் வந்து மத்தியில் பாஜக ஆளும் மாநில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மாநிலத்துலேயும் இந்த இதை வந்து அமல்படுத்த விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் சொல்லுது. பார்க்கலாம் என்னென்னு. அடுத்தது இவங்க பார்த்திங்களா, பைக்கு என்னென்னு பார்க்கலாம். நேற்றெல்லாம் நம்ம அணிவகுப்பு பார்த்துருப்போம், டிவியிலலாம் பார்த்துருப்போம், வீடியோஸ்லாம் அணிவகுப்பு போயிருக்கோம். அந்த கடமை பாதையில் முதல் முறையாக நகரும் மோட்டார் சைக்கிளின் மீது இடம்பெற்ற 12 அடி உயர மனித கோபுரத்தின் உச்சியில் பெண் இராணுவ அதிகாரி. பார்த்திங்களா, பெண் இராணுவ அதிகாரி அவங்க தாங்க பைக் ரேசர் மாதிரி அதில் சாகசம் பண்ணிகிட்டே போகிறாங்க. பெண் இராணுவ அதிகாரி கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி நின்றபடி குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்தி இந்த சாகசத்தில் ஈடுபட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி என்ற உலக சாதனையை இவங்க படைச்சிருக்காங்கங்க. இவங்க தாங்க அது. அடுத்தது குடியரசுத் தலைவரோட பதக்கம். வீர தீர செயலுக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் பார்த்திங்கன்னா மொத்தம் 95 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தமிழக காவல்துறை பார்த்திங்கன்னா ஊர்காவல் படை, சிறைத்துறையில் பணியாற்றி வரும் 28 பேருக்கு சீர்மிகு பணி, சிறப்பு பணி, இந்த மாதிரி 2 டைப்பில் வந்து பதக்கங்கள் கொடுத்துருக்காங்க தமிழக காவல்துறையில்.
சீர்மிகு பணி பதக்கம் பல்வேறு மத்திய மாநில காவல்துறைகளை சேர்ந்த 101 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சிறப்பு பணி பதக்கம் பார்த்திங்கன்னா 746 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த விருது பார்த்திங்கன்னா 942 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதோட தகவல் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, குடியரசு தினத்தையொட்டி மத்திய மாநில காவல் படைகள், உளவுத்துறை உள்ளிட்ட புலனாய்வு துறைகள், தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, சிறைத்துறை ஆகியவற்றில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு தான், அதாவது காவலர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை மொத்தம் 942 பேர்த்துக்கு இந்த பதக்கங்கள் கொடுத்துருக்காங்க. தீரச்செயல், அளப்பரிய பணி, சிறப்பு பணி பதக்கங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேபீஸ் தொற்று. நாட்டில் பார்த்திங்கன்னா ரேபீஸ் தொற்றால் ஆண்டுக்கு 5700 பேர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக லான்செட் ஆய்வுதல் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது எப்போனா 2022 மார்ச் டு 2023 ஆகஸ்ட் வரை எடுக்கப்பட்ட கால இதில் இந்த ஆய்வு வெளியிட்டிருக்கு. 4 பேர் நாய்க்கடியால் தாங்க அதை பாதிக்கப்படுறாங்க. இதோட இலக்கு பார்த்திங்க அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் என்ன இலக்கு நிர்வகிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, நாட்டில் 15 மாநிலங்களில் உள்ள 60 மாவட்டங்களில் கடந்த 2022 டு 23 ஆகஸ்ட் வரை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR அப்படிங்கிறவங்க கணக்கெடுப்பு நடத்துனதில் தான் இந்த தகவல் வெளியாயிருக்கு. அதாவது விலங்கு கடியால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்த தகவல்கள் மனிதர்களில் நாய்க்கடியால் ஏற்படும் ரேபீஸ் தொற்றை 2030க்குள்ளே முற்றிலுமாக ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. 2030க்குள்ளே இலக்கு முற்றிலுமாக ஒழிச்சிடணும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் புவிசார் குறியீடு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். புவிசார் குறியீடுனா ஒரு பொருள் எந்த இடத்துல விளையுது அதோட தரத்தை வச்சு கொடுக்கறது தான் புவிசார் குறியீடு. அதாவது மதுரை மல்லி, நம்ம எல்லா பக்கமும் மல்லிப்பூ கிடைக்கும். மதுரை மல்லிக்கு ஒரு பேர் இருக்குங்களா, அந்த மாதிரி அந்த இடத்தோட உருவாக்கப்படுற இல்லை தயாரிக்கப்படுற அந்த பொருளுக்கு தான் அந்த தரத்தை வச்சு புவிசார் குறியீடு கொடுப்போம். அப்படி புவிசார் குறியீடு கொடுக்கறத பார்த்தோம்னா, அந்தமான் நிக்கோபரில் அங்கே விளையக்கூடிய தேங்காயிலிருந்து என்ன சொல்கிறது தேங்காய் எண்ணெய், அதுக்காக புவிசார் குறியீடு இப்போ கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே புவிசார் குறியீடோட பொருட்களின் எண்ணிக்கையை 2030க்குள்ளே 10,000 பொருட்களாக அதிகரிக்கணும், 10,000 பொருட்களுக்குள்ளே 10,000 பொருட்கள் இருக்கணுங்கிற ஒரு இலக்கை சொல்லியிருக்காங்க. முதல் புவிசார் குறியீடு இந்தியாவில் வாங்கின பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, டார்ஜிலிங்கில் இருக்கிற தேயிலை தாங்க. நமக்கு ஊட்டியிலையும் தேயிலை கிடைக்கும், கொடைக்கானலில் கிடைக்கும், ஏற்காடு இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும். இருந்தாலும் டார்ஜிலிங்கில் இருக்கிற தேயிலைக்கு தான் நம்ம இந்தியாவோட முதல் புவிசார் குறியீடை வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 10,000 பொருட்களுக்கு வாங்கணும், அதுவும் 2030க்குள்ளே இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இன்றைக்கான தகவல் எல்லாம் முடிஞ்சதுங்க. தகவலோட இறுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கான தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.